மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இறுதியாக திமுகவில் இணைந்தார். அவரோட வயது 75 வயதுல ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு மேலாக அதிமுகவில் இருந்த, வேற எந்த கட்சிக்கும் போகாத, எந்த கட்சியில ஜாயின் பண்ணாரோ அந்த கட்சியிலேயே 35 வருஷம் இருந்திருக்காரு. இப்ப இறுதியாக 75வது வயதுல அவர் திமுக போய் இணைகிறார். இதனால இந்த முடிவினால என்ன நடக்கும், இந்த முடிவு எதனால அவர் எடுக்கிறாரு, இந்த முடிவு எடுக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது, மிக முக்கியமாக எதனால திமுக போய் சேர்ந்தார், இந்த கேள்வி எல்லாராலும் எழுப்பப்படுது. ஏன்னா இந்த முடிவு உண்மையிலேயே நானே கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எல்லா பேருமே ஜெயலலிதாவுடைய மிக தீவிரமான விசுவாசி அப்படின்னு அறியப்பட்ட இந்த நபர் கண்டிப்பாக திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா திமுக ஜெயலலிதா அவர்களை எந்த அளவுக்கு படுத்தி எடுத்துச்சுன்னு எல்லா பேருக்குமே தெரியும். எனவே நிச்சயமாக திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படிதான் நான் நினைச்சிருந்தேன். இன்னொரு போது விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நபர்கள் மிக தீவிரமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது உள்ள கூட்டி வர்றதுக்கு தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அது எங்களுக்கே தெரியும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜய்கிட்ட போறாரா அப்படின்னா அது எங்களுக்கு என்னது, விஜய்கிட்ட போனா எப்படியா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதிரடியாக அவர் திமுக போய் சேர்ந்துட்டாரு. அவர் போய் ஏன் சேர்ந்தான்றத அவர் வட்டத்தில் விசாரிச்சோம். அதோட சேர்த்து மற்ற இடங்களில் விசாரிக்கும் போது என்ன தகவல் கிடைச்சதோ அதை இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவது, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த முடிவு இருக்கு இல்லையா, இந்த முடிவு அவருக்கு என்ன தரும், அவர் மட்டத்தில் அவருக்கு என்ன தரும் அப்படின்னா, அவர் கடந்த ஒரு 3 வருஷமாவே ஏறக்குறைய இப்படி வச்சுக்கோங்களேன், ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர் முதலமைச்சர் பதவிக்கு வராரு. 2016 வந்ததுமே அடுத்த ஜனவரியில், அவர் டிசம்பர்ல வராரு, ஜனவரியில் ஏறக்குறைய ஜனவரியில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. சசிகலா அவர்கள் அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. 2017 அவர் தர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் போய் உட்காந்துட்டு நான் தர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன். உண்மையிலேயே இந்த 2017 இருக்கு இல்லையா, அது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவர் கையில் கொடுக்குது. ஏன்னா தமிழகம் முழுவதும் சசிகலா அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்களை எதிர்த்து இவர் நிற்கும் போது அவருக்கு, யாருக்கு, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பெரிய லெவலில் ஆதரவு அலையே உருவாச்சு. அந்த அலையை அவர் தக்க வச்சாரா அப்படின்னா கிடையாது. அடுத்த சில மாதங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் நிற்கி இருக்காரு. அதுக்கு எதிர்த்து தான் இவர் வாக்களிக்கிறாரு. ஆனால் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அடுத்த 6 மாதங்களில் அவர் மெர்ஜாகிறார். எது, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடியுடன் சேர்ந்து அவர் சிஎம், அது முதலமைச்சராக இருக்கட்டும், இவர் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பதவியும் அதனுடைய பவரும் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தக்குள்ள வந்துடுறாரு. எனவே அப்போ எதிர்த்து தீவிரமாக, சசிகலாவை எதிர்த்து தீவிரமாக இருந்த நபர் அப்புறம் அதிமுகக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக அவருடைய பவரை இழக்க ஆரம்பிக்கிறார். பின்னாடி 2019 இவரோட மகன் மட்டும்தான் வெற்றி பெறாரு. 2021 தேர்தலை சந்திக்கிறாங்க. அதில் முடிச்சதுக்கு அப்புறம் 2022 ஆளை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஒட்டுமொத்த கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல்வாதியாக வெறும் பவரை மட்டுமே தான் பயன்படுத்தாம ஒரு அரசியல்வாதியாக தென் மாவட்டங்கள், அட்லீஸ்ட் சொல்றேன், தென் மாவட்டங்களை தன் கட்டுப்பாட்டிலையோ இல்லாட்டி ஒரு 10 மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டிலே வைக்கணும்னு எந்த முயற்சியும் கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணனா, துணை முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு தன் மட்டத்தில் அந்த பவர் அனுபவிக்கிறார் இல்லையா, அந்த வேலையை மட்டும் பார்க்குறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் ஒட்டுமொத்த கட்சியும் தன் கட்டுப்பாட்டிலையும், ஆட்சி அதிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம், தேர்தலை முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் வெளியே கொண்டு போறாரு. எனவே இது நடக்கிறது எல்லாமே காரணம், ஓ பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் இருந்தே யாருக்கு கீழேயாவது இருந்து பழகிட்டாரு. யாராவது வேலை பார்க்கணும், அதுக்கு கீழே இருந்து பழகிறாரு. அதே நேரம் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவருடன் போட்டி போட்டு அதற்கு நிகராக நாமளும் இருக்கணும் அப்படின்ற முயற்சி இருக்கு இல்லையா, அது எடுக்கும் போது அதற்கான உழைப்பும் அதற்கான கலை யதார்த்தமும் இருந்துச்சுன்னா இல்லை. அதனால தான் அவர் வெளியே போகிறது இல்லையா, வெளியே போயிட்டு அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் பெரிய லெவலில் பிரச்சனைகளை சந்திக்கிறார். எனவே அவருக்கு திடுதுப்புன்னு எதுவும் நடக்கவே இல்லை. அவருக்கு காலம் சரியான வாய்ப்புகளை கொடுத்துச்சு 2017. ஆனால் அந்த வாய்ப்பை விட பவர் ரொம்ப முக்கியம். எது, அதிகாரமும் அந்த அதிகாரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதன் மீது கவனம் செலுத்தினாரே ஒழிய பின்னாடி எதிர்காலத்துக்கு நீண்ட கால தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நீண்ட கால நோக்கத்தோட அவர் துணை முதலமைச்சராக இருக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தன் கட்டுப்பாட்டில் ஒரு பாதி கட்சி தன் கட்டுப்பாட்டிலே வச்சிருந்துருக்கணும். அந்த இடத்துல தவற விட்டது தான் அவருக்கு பின்னாடி விளைவுகளை உருவாக்குனது. இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அவர் எதை அடைய முடியும் அப்படின்னா, 75 வயது, சுமார் 3 முறை அவர் ஜெயலலிதா அவர்களால் நம்பிக்கையுடன் முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கப்பட்டவர், மீண்டும் அவங்க கையிலே கொடுத்தவர், இதையெல்லாம் யாரும் மறுக்கவே இல்லை. அந்த ஒரு பெரிய பிராண்ட் நேம் இருக்குது. அந்த பிராண்ட் நேமோட அவர் திமுக போய் இணைகிறார்.
அது தாய் கழகம் வேற சொல்றாரு. எப்படி தாய் கழகம் சொல்றான்னு எனக்கு புரியவே இல்லை. அது எந்த வகையில தாய் கழகம்? திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவே. அதிமுகவுக்கு தனி ஒரு குணாதிசயமே கிடையாது. கருணாநிதி எதிர்ப்பு மட்டும்தான் அதிமுக. கருணாநிதியோட எதிர்ப்பு ஓட்டு தான் அதிமுக. முடிஞ்சு போச்சு. இதுக்கு தாய் கழகம் மண்ணங்கட்டி கழகம்லாம் தேவையில்லாது. ஆனால் அவரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா திரும்பவும் பவருக்கு வர முடியும். இப்போ என்னவா இருந்தார்? அவருக்கு எந்த பவரும் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு 3 வருஷம் அல்லாயிட்டார். இப்போ அவர் பவருக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது எதன் மூலமாக அடைய முடியும் அப்படின்னா திமுக மூலமாக அடைய முடியும். அப்படின்னா அவர் செய்யலாமா கேட்டால் அவருக்கு தனிப்பட்டதில் அதை செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ போன எலெக்ஷன், அதுக்கு முந்தின எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு விசிபிலிட்டி மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக தெரியவே இல்லை. ஆனால் இப்போ திமுக இணைகிறது மூலமாக மீண்டும் இந்த தேர்தல் அரசியலில் தன்னை மிக முக்கியமான தலைவராக காட்டிக்க முடியும். அதுவும் அவருக்கு கிடைக்கும். இது பொலிட்டிக்கலாக பெரிய மைலேஜ் கொடுக்கும். மூன்றாவது, அவரோட கெரியரே பாலிடிக்ஸ் தான். அது ஏறக்குறைய முடிஞ்சு போச்சுட்டு இருந்தாங்க. அதாவது அரசியல் வாழ்வே ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சொன்னாங்க. இந்த அரசியல் வாழ்க்கைன்றது முடிக்கலை. இதுக்கப்புறம் திமுகவில் இருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவரால் தொடர முடியும். எனவே அதில் சர்வைவல் ஆக முடியும். நான்காவது, ஒருவேளை திமுக 2026 வெற்றி பெறுதுன்னா அமைச்சராக ஒரு முக்கியமான பொறுப்பில் உட்கார்றது அவருக்கு எளிமையான காரியம். இந்த காரணங்கள் எல்லாமே பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு திமுக இணைகிறதுக்கு அவர் யோசிச்சு முடிவு செஞ்ச விஷயம் அப்படின்ற வகையில் நமக்கு தெரிய வருது. இது எல்லாம் ரைட்டானு கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க, ஒரு அரசியல்வாதி தானே அரசியலில் நிலைநிறுத்திக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது, அது வெற்றிகரமான வாய்ப்பு எங்கே இருக்குது, அதை அவர் கணக்கு போடுறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் 75 வயதில் இந்த முடிவு எடுத்து போக வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அவருக்கு சொத்து பத்து இல்லையா? தன் பசங்க நல்லா செட்டில் ஆகலையா? என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த வயசில் ஒரு பவர் தேவை இருக்குது, ஒரு அதிகாரம் தேவை இருக்கு, அதில் போய் நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது எதனால அவசியமாகுது? கொஞ்சம் பின்னோக்கி போவோமே. 1996 பெரியநாயக்கம் முனிசிபாலிட்டிக்கு அவர் சேர்மனாக உட்கார்றாரு. 1996 2001 முதலாவது எம்எல்ஏவாக ஆகிறாரு. அதோட சேர்த்து அவர் சிஎம் ஆகிறதுக்கு அதிர்ஷ்டமாக அடிக்குது. அப்போ 2001, 2002, 2003 இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து அடுத்த 20 வருஷங்கள் அவருக்கு போதுமான அளவுக்கு அரசியலில் உச்சத்துக்கு வந்துடுறாரு. சரியா? அப்படி இருக்கும்போது அவருக்கு போதுமான, அதாவது முனிசிபாலிட்டியில் ஒரு சேர்மனாக இருந்த ஒரு நபர் இந்த உயரத்தை அடைகிறார். அடைஞ்சு 75 வயது. அப்போ எல்லாமே கிடைச்சிருச்சுனா லைஃப்பில் எதுவுமே கிடைக்காம கிடையாது. அப்போ இதற்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு சேர்த்து வச்ச ஒரு சொத்து என்ன? வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது. அந்த இடத்துல தான் 2வது பாயிண்ட் வருது. அது என்ன அப்படின்னா, பல இடங்களில் இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மிக சிறந்த விசுவாசி. அரசியலில் இவ்வளோ பெரிய விசுவாசியை பார்க்கவே முடியாது. அவர் ஒவ்வொரு முறையும் கொடுத்தப்பையும் சரி, எந்த விதத்திலுமே தயங்காமல் திரும்பவும் ஜெயலலிதா அவர்கிட்ட அந்த பவரை கொடுத்தாரு. இப்படின்றதுனால அவர் ரொம்ப அமைதியான மனிதர், யாரையும் அதிர்ந்து பேச மாட்டார். மிக முக்கியமாக அதிமுகவுடைய தீவிரமான விசுவாசி. அவர் துரோகமே செய்யலை. இந்த பேர்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. இன்னைக்கும் மக்கள்கிட்ட அந்த பேர் இருந்துச்சு. அந்த பேரை ஃபுல்லாக அழிச்சிட்டு நான் போய் திமுகவில் போய் சேர்றேன்னா, திமுக 24 ஜெயலலிதாவை எப்படா படுத்தலாம், என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஜெயலலிதாவை உண்டிலேன்னு பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்ச கட்சின்னு வச்சுக்குவேன். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை என்னென்ன முடியுமோ அத்தனையும் படுத்தின கட்சி திமுக. அம்மா அம்மான்னு வாய்க்கு 10 தடவை சொல்லிட்டு போய் அம்மாவுடைய விசுவாசி அப்படின்னு பேர் வாங்கின ஒரு நபர் திடுதுப்புன்னு அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு பதவி தாங்க தேவை, பவர் தாங்க தேவை, நான் இங்கே போனார்னு வச்சுக்கவேன். இந்த 30-35 வருஷம் அவர் சேர்த்து வச்ச பேர் புகழ் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக சொல்கிறேன் அடிவாங்க. அது அந்த இடத்துல தான் மக்கள் எல்லா பேருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட், அதாவது வாய்ப்பு இங்கே இருக்குன்னு நினச்சாரு, அங்கே போயிட்டு 75 வயசு இந்த ஆளுக்கு என்ன வாய்ப்பு வேண்டி இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் பேசுவாங்க. ஏன் இந்த ஆளுக்கு எதுவுமே இல்லையா, இந்த ஆளுக்கு இந்த உயரம் பத்தாதா, இதெல்லாம் அடைஞ்சாச்சுல, சரி ஏதோ முடிஞ்சிச்சு அரசியல் வாழ்வு அப்படின்னு நிம்மதியை தேட வேண்டியதானே. இப்படி தான் பல மக்களுடைய பார்வை நான் சொல்கிறேன். ஏன்னா மக்களுடைய அந்த பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். மக்கள் எல்லா பேரும் சொல்ல போகிறது என்னன்னா, அம்மா அம்மானு வாய்க்கு 10 தடவை சொல்லிட்டு இன்னைக்கு போய் அந்த அம்மாவை படுத்தின ஆளுகிட்டே போய் சேர்றியே, அப்போ நீ யாரு? அப்போ நீ இது வரைக்கும் விசுவாசம் காட்டணுன்றது உண்மை இல்லை, அது நேர்மையும் இல்லை அப்படின்ற பேரை 35 வருஷமா காத்து வச்சிருந்த பேரை ஒரே நாளில் இழக்கிறார். இதுதான் முதலாவது பிரச்சனை அவருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதே தேனி, கம்பம், போடி நாயக்கனூர் இந்த ஏரியாவில் அவர் திமுகவுக்கு எதிராக எந்தெந்த வேலையில் தீவிரம் பண்ணியிருப்பாரு. அங்கே ஆல்ரெடி திமுக காரங்களாம் இத்தனை வருஷமா 30 வருஷமா இவரால் பிரச்சனைகளை எதிர்கொண்டவங்க. இன்னைக்கு திடீர்னு அவருக்கு வேலை பாருன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல் உருவாகும். ஏறக்குறைய இவரால் வெற்றி நிச்சயம் பெற முடியும், அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதே நேரம் உள்ளருடைய நிர்வாகிகள் இருக்காங்களே,
அவங்க எந்த அளவுக்கு இவருக்கு ஒத்துழைச்சு வேலை வைப்பாங்க இல்லையா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதில் கொடுமை என்ன அப்படின்னா, இவரோட மூத்த பையன் சொல்றாரு, என்னன்னு சொல்றாருன்னா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் தேனி அதிமுக கோட்டை, இப்போ ஓட்டை, இந்த மாதிரிலாம் பேசுறது வேஸ்ட்டு. இந்த மாதிரி பேசிக்க தெரியனால தான் பன்னீர்செல்வம் பசங்க ரொம்ப உயரத்துக்கு வரவே முடியல. என்ன பேச்சு? இல்லைங்க, தேனி மாவட்டம் முழுவதுமாக நாங்கள் நல்லது செஞ்சு வச்சுருக்கோம், எனவே எங்களால் அந்த மக்களுக்கு கூடுதலாக நல்லது செய்ய முடியும், அதுக்கு தேவையான அதிகாரத்தை இதில் வாங்கி கொடுக்க முடியும், எனவே பன்னீர்செல்வம் மீண்டும் மக்களுக்கு அதிக சேவை ஆற்றுறதுக்கு தேனியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு அமைச்சராகி மீண்டும் நாங்கள் அதிகப்படியான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்போம், அதற்காகவே நாங்கள் திமுகவில் இணைஞ்சோம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. அது புத்திசாலித்தனமான வார்த்தை. இந்த புத்திசாலித்தனமான வார்த்தை பேசாதனால தான் இங்கே வாங்கி கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பன்னீர்செல்வம் சரியாக தான் பேசுறாரு, பையன் தேவையெல்லாம் பேசுறான்னு தோணுது. மூன்றாவது என்ன அப்படின்னா, ஒருவேளை திமுக தோத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயா மேலேயும் இவர் 2 பசங்க மேலேயும் இருக்கக்கூடிய கேஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றா தூசி தட்டு, இப்போவே தூசி தட்ட ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. தூசி தட்டி பெரிய ஆகணும்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸில் வேற யாரும் போடலை. இந்த 2017-18 எம்.கே. ஸ்டாலின் ஒரு ட்விட்டர் பார்த்தாலே தெரியும், துணை முதலமைச்சர் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, துணை முதலமைச்சரை உடனடியாக நீக்குங்கள், துணை முதலமைச்சர் உடனடியாக கைது பண்ணுங்கள். யாரை? பன்னீர்செல்வத்தை கைது பண்ண சொல்லி எம்.கே. ஸ்டாலின் ஊழல் சம்பந்தமான பட்டியலில் வெளியிட்டவர், சொத்து பட்டியலெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர். எனவே அவர் வழக்கில் தான் செந்தில் பாலாஜி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போனான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவர் போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் அதிமுகவாக இருக்காது, திமுக அந்த காலத்து தொடுத்துல அந்த வழக்குகளாக இருக்கும். எனவே ஒருவேளை திமுக தோல்வி அடைஞ்சிச்சுன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸில் மாட்டுவார். ஆக பதிவோட இறுதியாக ரொம்ப சிம்பிளாக பைனரியாக முடிச்சிடலாம், 2 விஷயங்களை முடிச்சிடலாம். பர்சனலாக இவர் எடுத்த முடிவு, இவருக்கு மக்கள்லாம் விட்டுருங்க, அவனை விடு இவனை விடு, எனக்கு என் மகனுக்கு அப்படின்னு இவர் முடிவு எடுத்தார்னா, இப்போ முடிவு எடுத்து திமுகவுக்கு போயிருக்காரு இல்லையா, இது சரியான முடிவு தான். ஏன்னா அவருக்கு சர்வே ஆக முடியும், இன்னொன்று பவரை கைப்பற்ற முடியும், மீண்டும் அமைச்சர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மீண்டும் அரசியலில் ஒரு முக்கியமான தலைவராக வலம் வர முடியும். இந்த எல்லாமே செய்ய முடியும் திமுக இருக்கிறது மூலமாக. எனவே பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் பன்னீர்செல்வம் ஆகிய நான், எனக்கு பவர் தேவை, அதிகாரம் தேவை அப்படின்னு முடிவு பண்ணார், என் மகன்களுக்கு தேவை அப்படின்னா அவர் எடுத்த முடிவு அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் சரி. 2வது விஷயம், ஆனால் மக்கள் பார்வையில் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அது ஒட்டு மொத்தமாக டேமேஜ். அவர் அம்மாவின் விஸ்வாசி அப்படி நீ சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் விஸ்வாசி கிடையாது, யாருக்கு கீழேயோ இருந்து பழகிட்டாரு. இன்னைக்கு அம்மா இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இல்லை, ஜெயலலிதா அவர்களை படுத்தி எடுத்த திமுக போய் சேர என்ன தப்பு இருக்குது, நமக்கு தேவை சுகம் தானே போயிட்டாரு. எனவே இவர் என்ன கணக்கு போறாருன்னா, எங்க இருந்த லாபம் கிடைக்கும், ஆபத்து இல்லாமல், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஆபத்து இல்லாமல். அதனால் அங்கே இருந்தார். ஜெயலலிதா அவர் மறந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியல, ஓகே திமுக போகணும்னு போயிட்டார். எனவே மக்கள் மத்தியில் அவருக்கு இத்தனை நாள் இருந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அது ஒட்டு மொத்தமாக டேமேஜ் ஆகுது. ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரை ரொம்ப தீவிரமாக ஏறக்குறைய தினம்தோறும் அணுகின ஒரு ஆள் அப்படின்னா விஜய் அவர்கள் பார்ட்டி தான். விஜய் அவர்கள் பார்ட்டியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களை எல்லா பக்கமும் அணுகினான்னு வச்சுக்கோங்க, எல்லா பக்கமும் பேச்சுவார்த்தையும் போச்சு. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் சரியாக கணக்கிட்டு அந்த பக்கத்து போனால் இந்த கெட்ட பேர் வரும்னு அவருக்கு தெரியும், இதை எப்படி சமாளிக்க போகிறோன்ற விஷயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அரசியல்வாதி. ஆனால் இது எல்லாம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் விஜய்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு பாருங்க, அது எதனாலும் தெரியல.